இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அப்பா பையன் சாங்குக்கு ஈஸியாக ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வெறும் ஒரே ஒரு இமேஜை வச்சு எப்படி 3D எஃபெக்டில் மேக் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 பேர் சேர்ந்து இருக்க மாதிரி இமேஜஸ் வந்து இல்லை. அதனால் நானாக என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு உங்களோட ஃபோட்டோஸை சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி எடிட் பண்ணி உங்கள் 2 பேர் சேர்ந்து இருக்க மாதிரி எடிட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இருக்க இமேஜஸை ஈஸியாகவே எடிட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எடிட் பண்ண இமேஜ் ஒரே ஒரு இமேஜ் தான் நம்மகிட்ட இருக்கும். மேக்ஸிமம் என்ன அப்பா கூட நிறைய இமேஜஸ் எடுத்துருக்க மாட்டோம். இந்த மாதிரி இருக்க ஒரே ஒரு இமேஜை வச்சு எப்படி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட் வந்து இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஃபாண்டை தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் ஃபாண்டை இதில் சேஞ்ச் பண்ணவே மாட்டேறீங்க. அப்படியே நான் அந்த ஆப்பில் இருக்க டிஃபால்ட் ஃபாண்டவே தான் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இதில் எப்படி இப்போ ஃபாண்டை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸ் எல்லாம் நான் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்ற இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஃபாண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க சர்ச் பார் இருக்குது பதிலாக அதில் வந்து நீங்கள் டா ஃபாண்ட் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டா ஃபாண்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி இந்த சர்ச் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் வருதா அந்த வெப்சைட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதே ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி இதில் ஒரு 5 ஃபாண்ட் காட்டுதா இல்லை கீழே பார்த்தோன்னா ஆல் த நியூ ஃபாண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி அதில் இருக்க ஃபாண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதை நீங்கள் மேலே ஏற்றிக்கிட்டே போகலாம். போனீங்கன்னா கீழே இந்த மாதிரி 337 கேட்டகரிஸ் வரைக்கும் நிறைய இருக்குது. இதை நீங்கள் ஒன்றா டச் பண்ணி இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்டை நீங்கள் ஈஸியாகவே எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் போல்டான ஏதாவது ஒரு ஃபாண்டை நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஒன்றா மூவ் பண்ணி இதை எப்படி ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை எடுத்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஃபாண்டை எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ஃபாண்ட் ஓகேன்னா அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கா, ஜஸ்ட் அந்த டவுன்லோடை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி டவுன்லோட் ஆகி இந்த ஓப்பன் கேட்குதா, ஜஸ்ட் அந்த ஓப்பனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் டு ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் நம்மகிட்ட இருக்க ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஈஸியாக வந்து இந்த அப்படின்ற இந்த ஃபோல்டர் தான் கம்மியாக இருக்குது. நான் அதில் போய் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த 3 டாட் டச் பண்ணி இந்த கிரியேட் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்து நியூ ஃபோல்டர் கூட கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நியூன்னு போட்டு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நான் போய் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் நமக்கு அந்த ஆப்பில் இன்புட் பண்ணும்போது ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த ஆப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இருக்க அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட் போங்க. போயிட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்டு சைஸு கலர் இருக்கா, அதில் அந்த ஃபாண்டு கீழே இருக்க ஆரோ மார்க்கை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்ற டச் பண்ணி இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணி இந்த கீழே பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபாண்ட் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இப்போ நாம் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணி இந்த இடத்துல இருக்க அந்த ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிட்டு இதில் நான் என்ன பண்ணி இந்த ட்ரான்ற ஃபோல்டரில் இந்த நியூன்னு இருக்கா, ஜஸ்ட் அதுக்குள்ளே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது இருக்கும். அதை நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க செலக்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக இதில் உங்களுக்கு இன்புட் ஆயிருக்கு. இதில் இன்புட் ஆனதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட் சிம்பிள் இருக்கா, அது ஃபுல்லாமே இன்புட் பண்ணி வச்சிருக்க ஃபாண்ட். இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து இன்புட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நாம் இன்புட் பண்ணது இதை நீங்கள் அப்படியே லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு போங்க. லாஸ்ட்டில் லாஸ்ட் இன்புட் பண்ண ஃபாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நாம இப்போ இன்புட் பண்ண அந்த ஃபாண்ட் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் மேலே டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல செலக்ட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி மீத இருக்க எல்லா இடத்துலையுமே வரிசையாக மூவ் பண்ணி இந்த ஃபாண்டை ஃபஸ்ட்டு கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபாண்டை சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம இதில் வீடியோ தான் வந்து நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணி ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த இடத்துல மீடியா அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணி இந்த 5வது இருக்க ஃபில் கம்போசர் ஏரியா அப்படின்ற கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இதில் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணணும். அதுக்கு அந்த கீழே இருக்க எஃபெக்ட் போயிட்டு இந்த இடத்துல அந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றல போயிட்டு இந்த மேலே இருக்க சர்ச் பால டைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ இது வீடியோட லாஸ்ட் வரை இழுக்கணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு போயிருங்க. போனதுக்கப்புறம் இப்போ கீழே இருக்க இந்த 2வது இருக்க சிம்பிளை கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வீடியோட லாஸ்ட் வரை வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே ஏன்டா இந்த லிரிக்ஸ் எல்லாமே நம்மளோட இமேஜை
பிக்சர்ஸ்க்கு மேலே தெரியணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த லிரிக்ஸ் எல்லாமே நமக்கு தெரியுது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ என்னோட இமேஜோட சைஸுக்கு எனக்கு அந்த இடத்துல அந்த லிரிக்ஸு ஓகே. இப்போ அது நீங்கள் அது உங்களோட ஃபேஸில் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அந்த லிரிக்ஸை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோம் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் சும்மா கையாலே மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணால் இந்த மாதிரி கையாலே மூவ் பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுமோ, அதாவது உங்களோட ஃபேஸை மறைக்காத இடத்துல நீங்கள் கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்குள்ளே எங்கே வேண்டாம் செட் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணி அந்த 2 டெக்ஸ்ட்டையும் அதே மாதிரி உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி உங்களோட ஃபேஸை மறைக்காத அளவுக்கு, உடம்பு இதில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஃபேஸை மட்டும் மறைக்காத அளவுக்கு நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே மாற்றிக்கங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.